ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் டே அப்படின்ட்டே சொல்லலாம். என்ன அப்படின்னா இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ அதனால் எல்லா பர்த்டே மாதிரி சும்மாவும் இருக்கக்கூடாது அப்படின்றனால இந்த பர்த்டே வந்து மெமரிபிள் டேவாக வந்து மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்போது யூடியூப்பில் போட போகிறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டேயில் வந்து என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது, ஸோ என்னென்னலாம் பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, கேக் கட்டிங்லேருந்து ஸோ எல்லாமே வந்து லைவாக வந்து அப்படியே நான் வீடியோ யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டேக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் வந்து அடுத்து காட்ட போகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ ஒரு பிளாக் பேண்ட்டு, ஒரு பிளாக் டிஷர்ட்டு அண்ட் டெனிம் ஜாக்கெட்டு. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஜாக்கெட்ஸு, ஸோ ஓவர் கோட்ஸு, ஹூடிஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே அதை வந்து தேடி நான் போயிட்டு வாங்குவேன் நான். ஸோ அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இந்த பர்த்டேக்கு. ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் எல்லாருக்கும். ஸோ அதுவும் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறேன். அடுத்து இப்போ என் தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட். இருங்க, கை கொடுக்கணுமா? ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்கா. ஆனால் எங்கள் அப்பா இப்போதைக்கு இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காரு. ஸோ ஏன்னா நைட் ஷிஃப்ட் வேறு, சும்மாரு நைட் ஷிஃப்ட்டு போல் இருக்கு அவருக்கு. ஸோ அதனால் கால் பண்ணி பேசிடுவோம் இப்போ நம்ம. ஹலோ. டாடி. சொல்லுப்பா. டாடி என்ன டாடி, என்னப்பா சொல்லுப்பான்றீங்க? இன்னைக்கு என்ன நாள்? சண்டே. சண்டேவா? சரி, நான் வச்சுட்டுமா போனா? என்னது டேய், காசா? காசா? இன்னைக்கு என்ன நாள் டாடி? ஓ, ஹாப்பி பர்த்டே. ஐயோ, உங்களை மாதிரி தான் டாடி ஒரு அப்பா உலகத்துல எல்லா மகன்களுக்கும் கிடைக்கணும்னு நான் எல்லாரையும் வாழ்த்துறேன். ஹாப்பி பர்த்டேப்பா. நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மழை நேத்து நைட்டு வரைக்கும் ஞாபகம் இருந்தது, இப்ப வேலை டென்ஷன்ல மறந்துட்டேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. ஓகே, நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு சாக்லேட் இங்க வச்சுட்டு போறேன். எங்க போற? அது சித்தி வீட்டுக்கு போயிட்டு சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன். பிளாக் போட்டிருக்கேன் யூடியூப்ல. சரி சரி, யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன். சரி சரி, சரிங்களா? ஓகே 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 கைஸ், ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கவர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் நான் போக போகிறேன். வாங்க போகலாம். இந்தா இரு, அண்ணா கை கொடுக்குற ஒரு நிமிஷம் இரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வீடியோ எடுக்கிறீங்க? ஆடா லக்ஷா, யூடியூப் லாகா. நான் வேற என்டர் ஆயிட்டேன். வா, என்ட்ரானா என்ன இப்போ? ஓகே லக்ஷா, இந்த வீடியோ எடு. மாமா செந்தில் மாமா. தேங்க்யூ. எடுக்கிறியா? எடுத்துட்டு தான் இருக்கு. ஓகே, என்ன கிஃப்ட்? தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. நான் சொல்லிடுறேன்டா உன்னை பற்றி. இவன் என்னோட தம்பி. எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற டைம்லாம் எனக்கு இவன் தான் கம்பெனி கொடுப்பேன் எப்போவுமே. ஸோ நானே இவன் தான் மோஸ்ட்லி எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றுவோம். ஃபுட் வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. எனக்கு கேமராஸ்லாம் முடிச்சு நிறைய ஹெல்ப் பண்ணுறதே என் தம்பி தான். என்னடா அவனை பற்றி தெரிய வேண்டாம் எல்லாருக்கும்.
சரி விடு, இந்தா ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. பார்த்துக்கலாம் போ. இல்லை எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. ஏய் கிஃப்ட்டே கண்ணில் தெரியல, கிஃப்ட்டை காட்டுங்க. தேங்க்ஸ் சித்தி. கொஞ்சம் உங்கள் கிஃப்ட்டை காட்டுங்க. கிஃப்ட் இல்லை, நம்ம கிஃப்ட் எப்பவுமே கைக்குள்ளே தான் இருக்கும். இது வந்துட்டு என்னோட கிஃப்ட் கரெக்டா? எடுத்து காட்டுங்க. நான் ஒரு பெரிய கிஃப்ட் தந்துங்க. ஓகேவா? ஓகே பாய் गाइस, ஓகே ஓகே. இப்போ வந்து எங்கள் சித்தி வீட்டில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து சாக்லேட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்லேயே ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்ட்டு அதை சொல்லலாம் நம்ம. அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது, மிச்சம்லாம் நான் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருப்பேன். பேக்கில் இருந்து பார்க்கும்போது என்னோடய பேக்ரவுண்டில் என்னோடய பேக் சைடு மட்டுமே கவர் பண்ணி வந்திருக்கோம். ஸோ எந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என் லைஃப்பில் ஏன் முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு கோவில் தான். இது என்ன கோவில்னு கேட்டிங்கன்னா, பாமன் சாமிகள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ சித்தர்கள்லாம் வாழ்ந்த ஒரு கோயில் அப்படின்ட்டு சொல்லலாம். அதனால் சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில், சென்னையில் இருக்கிறதுலையே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில்னால் அது இதுதான் அப்படின்ட்டு சொல்லி ஆகணும். ஸோ இந்த கோவில் எனக்கு பிடிச்சதுக்கு வந்து ரெண்டே காரணம் தான் இருக்குது. ஒன்று, நான் வந்து ஒரு பெரிய ஒரு தீவிரமான ஒரு முருகர் பக்தர் நான். ஸோ முருகருக்கு மாலைலாம் ஒரு தடவை போட்டிருக்கேன் நான். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து நான் என்ன தான் வேணுனாலும் இங்கே வந்து நிறைய விஷயங்களும் நான் வேணுன்ற விஷயம்லாம் நடக்குது. ஸோ அதனால தான் அந்த ரெண்டு விஷயந்தான் அது இந்த கோவில் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவிலாக வந்து ஆக்குச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதனால தான் என்னோடய பர்த்டே அன்றைக்கி இந்த கோவிலுக்கு வந்து நான் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அதை விசிட் பண்ணி உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து எதாவது பிளான்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவும் அடுத்து வரும் நம்ம கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன்டாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து சாக்லேட்ஸ் கொடுக்க போகிறோம் எங்கள் அக்காவுக்கு தான். ஸோ அதை போய்ட்டு கொடுக்க போகிறேன். நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க. அக்கா ஏ கண்மணி கரெக்டாக இருக்கா? நிற்க வச்சிரும். வேணாம், யூடியூப்ல வீடியோ கண்மணி இது இந்தா சாக்லேட் ஒன்று எடுத்துக்கோ. ரெண்டு கூட எடுத்துக்கோ. அவளுக்கு மனுஷா சூப்பரா? ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. தேங்க் யூ. கிஃப்டா எனக்கு இதோட 24 கொஞ்சம் லைட்டா செக் பண்ணிக்கோ. எதுக்கா? ஹல்வா தேங்க்ஸ்டா. ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இது நான் என்ன பண்றேன்? சரிக்கா. என்னம்மா கேமரா பேர் ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். என் செல்லக்குட்டி. சரிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்காவோட அல்வாவை சிறப்பாக சாப்பிட்டுட்டோம் நம்ம.
ஆக்சுவலாக பர்த்டேனா வந்து ஏதாவது பிளான்ஸ் இருக்கணும் இல்லையா, பட் ஆனால் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் இருக்கிறோம். ஸோ அதனால் மூவிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் எந்த படம் நல்லா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்த மஞ்சுமேல் பாய்ஸுன்ற மூவி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த படத்துக்கு டிக்கெட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் போட போகிறேன், பாருங்கள் நீங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் இப்போ நம்ம. ஸோ இப்போ அந்த படத்துக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மலையாளத்தில் இவ்வளோ பெரிய ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக வந்து பயங்கர சென்சேஷனலாக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பேசப்பட்டுட்டு இருக்குது அந்த படத்தை பற்றி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலையாள ஃபிலிமில் வந்து இப்படிப்பட்ட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ சர்வைவல் மூவிஸ் மாதிரி. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்றத அந்த தேட்டருக்கு போயிட்டு வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். பட் ஆனால் போகும்போதுலேருந்து நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். ஸோ ஷூட் பண்ணிட்டு தான் போயிட்டுருப்பேன். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு அப்படியே லைவாக கேப்சர் பண்ணி கண்டிப்பாக நான் போடுறேன் நான். ஏன்னா மோஸ்ட்லி பேச முடியாதாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து தான் நான் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்படியே போகும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன், பாருங்கள் நீங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரிவ்யூ என்னன்றது சொல்கிறேன். ஆக்சுவலி இது ஒரு தரமான ஒரு படம் அப்படின்ட்டு அதை சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்த குணா படத்தோட அந்த மியூசிக்கில் இருந்து கடைசியில் அவங்க முடிக்கும் போது குணா பாட்டு போட்டு அவங்க முடித்த அந்த எண்டிங் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு அப்படின்ட்டு சொல்லலாம். அது ஆக்சுவலி அது மட்டும் கிடையாதுங்க. என்னென்னா அந்த சஸ்பென்ஸு, அந்த த்ரில்லிங்கு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க படத்தில். ஸோ படத்தோட ஒரு பெஸ்ட்டு அப்படின்னா எனக்கு அதுதான் தோணுச்சு. ஸோ அதனால் வேர்த்து வாட்ச் இட் ஆனால் ஒரு மூவியாக அது அப்படின்ட்டே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த படம் பார்த்ததில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுச்சு. குணா கேவ் அப்படின்னு ஒரு கேவ் இருக்குது. ஸோ அந்த கேவ் வந்து பார்த்திங்கன்னா டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கே ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். செப்பரேட்டான ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக அதை பற்றி நான் போடுறேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ இப்போ வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ் மூவி வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கடுத்து கேக் கட்டிங் எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்படியே அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது காலையிலேருந்து எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்ட்டு இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து சாக்லேட் தர போகிறேன், பாருங்கள். டேடி என்னங்க டேடி? கலெக்டரா டேடி வேலைக்கு ஆகாத கதையை நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இவன் ஒரு தண்டசோரா இருக்காங்க. அப்படிங்களா? இவன் 1ஆம் நம்பர் தண்டசோறு. ஓகே. அதாவது வேலைக்கு போகலனாலே வீட்டில் இப்படி எப்பவுமே பேர் வச்சுருவாங்க. தண்டசோறு தான். அதாவது வேலைக்கு போகலனாலே வீட்டில் இப்படி ஒரு பேர் வச்சுருவாங்க எல்லாருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கூடாது. நம்மளோட கோல் என்னவோ, நம்மளோட அச்சீவ் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரி. மணி இப்போ வந்து கரெக்டாக 7 o'clock ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எங்கள் மாமா வந்து இப்போ என்னை கூப்பிட்ருக்காரு, எதுக்குன்னு தெரியல. ஸோ அது என்னன்றதை போயிட்டு பார்ப்போம் நம்ம. எங்கள் வீட்டுக்கு உங்களை வர வைக்கிறோம். கேமராமேனே உங்களை உள்ள போங்க. வணக்கம். Many more happy returns of the day, Mr. Thanks, Mama. சாக்லேட் யூடியூப் அதான் அது வந்து கேமரா எடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபுல் வீடியோவில் இருக்க அப்படியே ஆன் பண்ணிட்டு இருப்பா. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் லைவ் போட போகிறேன். ஆமாம், லைவ் போட போகிறேன்.
ஸோ இதுவும் யூடியூப்பில் கேப்சர் ஆகும், எல்லாமே வீடியோவில் கண்டிப்பாக கேப்சர் ஆகும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். இப்படி வர லைட்டுக்கு ஆப்போசிட் வர தள்ளுறா அப்படி வா அப்படி வா. அப்படி போயா போயா சங்கர் நம்ம இது கிளியராக தெரியுது. ஓகே ஓகே மாமா எந்திரிச்சிருங்க. இருங்க ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே வெக்கேடா எவ்வளவு நேரம் கேட்கணும் ஹாப்பி பர்த்டே க்ளோ ஊதா ஃபர்ஸ்ட் க்ளோ பண்ணு வெரி குட் ஏய் கண்ணி முதல்ல உன்னுடைய சிஸ்டருக்கு விட்டு அப்புறமா உங்க சித்திக்கு விட்டு சித்தி ஃபர்ஸ்ட். வெரி குட் சித்தி ஃபர்ஸ்ட் யார் வாங்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கு தரணும். மாமா தான் ஸ்பெஷல். ஹாப்பி பர்த்டே பார்க்குறாங்க. அப்படியா Thank you. இருங்க அம்மா தின்னர் வடிதாங்க. நான் வீடியோவே எடுக்கிறேன். நான் கட் பண்ணு இந்த பாப்பா கூட பாப்பா பாப்பா தம்பியை மறந்துட்டு பாப்பா பாருங்க ஒரு வாய் மொத்தமாக தக்ஷா. இவங்க தான் வந்துட்டு லைவ் எடுக்கிறாங்க. லைவாக காட்டுங்க. ஓகே நான் அப்படியே கொஞ்ச நேரம் லைவ் மட்டும் ஓடி பாரு. ஓகே வரடா வெரி குட் தேங்க்யூ. சொல்லாதா. ஓகே கைஸ், ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த டே வந்து இதுக்கு அடுத்து வரது வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஆகும். ஸோ அதனால தான் கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த வீடியோவில் எனக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பெரிய விஷஸ் வந்து நிறைய பேர் பண்ணீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரே டைமில் நான் சொல்லிட முடியாது. ஒரே வார்த்தையில் வந்து உங்களுக்கு நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரே ஃபோட்டோவில் வேணால் நான் அது வந்து காட்டிட முடியும். ஸோ அதனால் வந்து எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னென்ன அப்படின்றத ஒரே ஃபோட்டோவில் வந்து நான் காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ வந்து பெருசாக இருந்தால், அதாவது பெருசாக வந்து நான் எதுவும் பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு vlog மாதிரியான ஒரு வீடியோ தான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவோட நான் கனெக்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு சொல்லலாம் நான். ஸோ டெய்லி கூட இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னா கூட பண்ணலாம். டெய்லி vlog மாதிரி, டெய்லி அப்டேட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக அவங்ககிட்ட இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ படம்லாம் கூட வந்து நீ பார்த்த மஞ்சுமேல் பாய்ஸு. ஸோ அந்த குணா கேவை பற்றி நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.